என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். 2025ஆம் வருடம் சனிப்பெயர்ச்சி, அதோட பலன்களை பார்க்கலாம். பொதுவாக இந்த கோச்சார பலன், கோச்சாரத்தில் பயிற்சி ஆகிறதுனா 2025 வருட கிரகமான 3 கிரகமே பயிற்சி ஆகிறது. அதாவது சனி 29/3/2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி குரு 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு. சரிங்களா? அதே மாதிரி ராகு கேது பயிற்சி, அது 18/5/2025 வைகாசி மாதம் 4ஆம் தேதி. அவர் இப்போ ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகுறாங்க. அப்போ இதெல்லாம் வைத்து தான் இதில் ஒரு பொது பலன். இப்போ சனி மட்டும் இருக்கிற இடம், இந்த இடம்லாம் இப்போ பொதுவாக 7.5 சனி, அஷ்டமச்சனி அப்படியே வரேன். அடுத்து அதை பற்றி பார்ப்போம். இப்படின்னு ஒரு பலன் இருக்குது. இதை பயந்துடக்கூடாது. ஏன்னா மிரண்டு போய் ஓடுனாக்கும் துரத்திக்கிட்டு வர்றதுன்னு மாதிரி இருக்கக்கூடாது. ஏற்கனவே நிறைய பேர் பயம், 7.5 சனி, அஷ்டமச்சனி எனக்கு நடக்குது. இப்போ அதை பற்றி கேட்கணும் அப்படின்னா கடகராசிக்காரர்கள்ட்ட கேட்டால் போதும். அஷ்டமச்சனியில் எவ்வளோ பாதிச்சுன்னா, சரி பாதிப்பு இல்லாமல் இருந்துச்சா அப்படின்னா பாதிப்பு இருந்துச்சு, பாதிப்பு இல்லாமையே இருந்துச்சு. என்னங்க ஒன்றும் புரியல அப்படின்னா, இது இந்த தசா புத்தி அமைப்பு அப்படின்னு இருக்குது. விம்சோத்தரி தசா புத்தி. ஒரு பிறந்த காலத்தில், இப்போ யாராக இருந்தாலும் அவரவர் பிறந்த காலத்தில் ஜாதகம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க நோட்டில். அதில் ராசி கட்டம் அப்படின்னு இருக்கும். அப்போ லக்னம் ராசி ரெண்டுமே வலுவாக இருந்து அதில் என்ன தசாபுத்தி நடக்குது, அவங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்குதா. அப்போ 12 பாகங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு பாகமாக இப்போ நான் சொல்லிட்டு போனால் இதாயிரும். அப்போ அந்த பாகவத்துக்கு தகுந்தாற்போல் அந்த தசா நடத்தக்கூடிய அதிபதி லக்னத்துக்கு நண்பரா, நல்லது செய்வாரா அல்லது கெடுதல் செய்வாரா, எந்த பாவகத்தோடு இறங்கி கொண்டு இருக்கிறது. பொதுவாக இப்போ கடகராசி பற்றி பேசும்போது கடகத்துக்கு அஷ்டமச்சனி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு லக்னங்கள் வேறு வேறையாக இருக்கலாம், தசாபுத்திகள் வேறு வேறையாக நடக்கலாம். இப்போ கடகத்துக்கு குரு தசையே நடக்குது, நண்பர் தான். கடக ராசிக்காரர்களுக்கு ராசி அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே லக்னமாக எடுத்துக்கிட்டாக்கும் கடகத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி, பாக்கியாதிபதி. அப்போ பாக்கியத்தெல்லாம் கொடுக்கணும். அவர் நல்ல இடத்துல இருக்கார். அவர் நிறையா இந்த ஜோதிடம் அப்படின்னா கடல் மாதிரி. இதெல்லாம் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோச்சார பலனை மட்டும் வைத்து கொண்டு ஒருவருடைய நம்ம சொல்லுவதெல்லாமே அங்கே கரெக்டாக நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஏன்னா சண்டைக்கு வர்றாங்க மக்கள்லாம் பார்த்துட்டு. நீங்கள் அப்போ இந்த கோச்சார பலன் நடக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நடக்கும். அவங்க தசா புத்தி, அவங்க பிறந்த காலத்திலுடைய ஜாதகத்தில் என்ன அமைப்பில் இருக்கோ அதோட இது கொஞ்சம் நல்லது கெட்டது சப்போர்ட். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு நல்ல தசா புத்தி நடக்குது, லக்னத்துக்கு தகுந்தாற் போல். கடகத்தை பற்றி இப்போ கடகராசியை பற்றி தான் பேசுகிறேன். லக்னம் மாறலாம், கன்னியாக மாறலாம், எந்த லக்கணம் வேணாலும் இருக்கலாம், 12 எந்த லக்கணமாக இருக்கலாம். அப்போ அந்த லக்கணத்துக்கு தகுந்தாற் போல் இப்போ அவருக்கு ஒரு நல்ல தசை, ஒரு நல்ல யோகமான தசா புத்திகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அவருக்கு வீடு கட்டும் யோகம் இருக்கிறது. அந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக வீடு பண்ணி தொடங்கி கட்டிக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த அஷ்டமச்சனியில் கொஞ்சம் காரிய தடங்களாகும். அதாவது வேகமாக முடிக்கக்கூடிய வேலை. இப்போ ஒரு கணக்கு பண்ணியிருப்பாங்க,
இந்த மாதத்தில் நமக்கு திறப்பு விழா வைக்கலாம், பால் காய்ச்சலாம், வீடெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் தாமதமாகும். அவ்வளோதானே ஒழிஞ்சு இதில் அஷ்டம சனின்னு அவ்வளோதான், ஜெயிலுக்கு போயிடுவ, நீ தொட்ட காரியமெல்லாம் விளங்காது, நாசமாக போயிடுவ, அந்த அப்படி போயிடும் இப்படி போயிடும் அப்படிங்கிறது அது பொய்யான தகவல். நீங்கள் நம்ப வேண்டாம், பயப்பட வேண்டாம். சரிங்களா? இதே மாதிரி தான் 7.5 சனியாக இருந்தாலும், கண்டகச்சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அப்புறம் சனி இருந்து கொண்டு 3ஆம் பார்வையாக பார்க்கிறார், 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, அப்படி 3 பார்வை இருக்குது ஒவ்வொன்றுக்கும். அப்போ அதுக்கு சனியை பற்றி சனி பயிற்சி, சனியும் குரு பயிற்சி ஆகிறார்கள், ராகு, இதெல்லாம் அனுசரித்து தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் கோச்சார பலன் பார்க்கலாம். சரிங்களா? இது பொதுவாக, இது ஒரு பொதுவான பலன். சரிங்களா? அப்படிங்கும்போது இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னால், கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பயிற்சி ஆகிறது. அப்போ எந்தெந்த ராசிக்கு 7.5 சனி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கும்பம், மீனம், மேசம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி நடக்கிறது. அப்போ 7.5 சனி நடக்குது, இதில் பயந்துடலாமா? இதில் இன்னும் ஒன்று, 7.5 சனி இல்லைன்னா பொதுவாக அந்த 3 ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடக்குது. இதில் பொங்குச்சனி, செம்மச்சனி, பாதச்சனி அப்படின்னு இருக்கிறது. இப்போ பொங்குச்சனி அப்படின்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது பொங்குச்சனி. அப்போ யாருக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு செம்மச்சனி, கும்பத்துக்கு பாதச்சனி, மேசத்துக்கு பொங்குச்சனி. நான் கூட நிறுத்தி சொல்கிறேன். இப்போ மேச ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்குது சனி, அப்போ அது பொங்குச்சனி. அப்படியே மீன ராசிக்காரர்களுக்கு மீனத்திலே இருக்கிறதுனால அது செம்மச்சனி. அந்த எந்த நட்சத்திரத்தில் போகுதோ அந்தந்த பாதத்தில் போகும்போது அது செம்மச்சனி ஆயிரும். அப்போ உதாரணத்துக்கு அங்கே பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. அப்போ இப்போ பூரட்டாதியில் போகும்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செம்மச்சனி, உத்திரட்டாதியில் போகும்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செம்மச்சனி, ரேவதியில் போகும்போது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செம்மச்சனி. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த கும்பத்துக்கு செம்மச்சனி முடிஞ்சு ராசிக்கு 2ஆம் இடத்தில் போகிறதுனால அது பாதச்சனி. இப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இது என்ன செய்யும் அப்படின்னா, நான் முன்பு சொன்ன மாதிரி தான், அதாவது திசா புத்திகள் அனுசரித்து இந்த மாதிரி மாறுதலாக எல்லா பேருக்கும் பயப்பட வேணாம். இந்த சனி இருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி போகும்போது ஒரு தடங்களை உண்டு பண்ணுவான். ஒரு புதியதாக வேலை தொடங்க முடியாது, வேலை கிடைக்காது, விவசாயம் பண்ணுறவர்களுக்கு விவசாயத்தில் லாபம் பார்க்க முடியாது, ஒரு காரியத்துக்கு 1 லட்சம் போகிறோம்னா அலையணும். இந்த மாதிரி தான். இதனால் நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க, அடிதடி ஆகும், வம்பு வழக்காகும், வெட்டுக்குத்தாயிரும், ஆக்சிடெண்ட் ஆயிரும், இந்த மாதிரி விபத்தாகும், வீட்டை விட்டே வெளியே போக வேணாம், வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டே போர்வையை பொத்தி தூங்குங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது அதுவாட்டில் போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இந்த கோச்சாரத்தில் இங்கே சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி செம்மத்தில் சனி போகும்போது கொஞ்சம் சூதானம் தேவை தான், தாமதங்கள் ஆகும். வண்டி வாசியில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. இதற்காக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் இருக்க முடியாது, பயந்துக்கிட்டே வீட்டில் உட்கார சொல்லலை. சரிங்களா? இப்போ கவனமாக இருக்கலாம். மற்ற இந்த பாதச்சனிங்கிறது இதுதான், இதுலேயுமே வேலைக்கு போகிறது கொஞ்சம் தாமதமாக இருக்கும், இல்லாட்டி நம்ம வேலைக்கு லேட்டாக போகும், நம்ம போக வேண்டிய வேலையை வேறவங்க பிடிச்சிடுவேன், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர் வேறவங்களுக்கு போகும். இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள் வரும், அதனால் பயப்பட வேணாம். அப்புறம் எடுத்துட்டோம்னாக்கும் இங்கே அஷ்டமச்சனி யாருக்கு வருது அடுத்துன்னு கேட்டிங்கன்னா சிம்மத்துக்கு. அதுவும் இதுதான். அஷ்டமச்சனின்னா டே பார்த்து இருந்தக்கூடா, அஷ்டமச்சனி வர்றதெல்லாம் வம்பு வழக்கமாக வரும், ஜெயிலாகும், விபத்தாகும், எல்லாமே நஷ்டமாகும், பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு ஓடி போயிடும், இல்லற வாழ்க்கை சரி இருக்காது, அப்படிலாம் பயப்பட வேணாம். யாராவது சொன்னால் அதை நீங்கள் வேறு யாராவது யூடியூப்பில் பார்க்குறீங்க, இல்லை வேறு யாராவது ஜோதிடர்கள் உங்களுக்கு அப்படி சொல்லும் போது நீங்கள் பயப்பட வேணாம்.
அஷ்டம சனி அப்படின்னா பொதுவாக இந்த சனி அப்படின்னா மெதுவாக நகலக்கூடிய கிரகம். அது பார்க்கக்கூடிய இடம். அந்த மாதிரி அஷ்டம சனிங்கிறப்போ கொஞ்சம் தாமதங்கள் ஆகலாம். போகிற காரியங்கள் இப்போ ஒரு நாளைக்கு போனவுடனே முடியக்கூடிய காரம் ஒரு 2 நாள் அலைச்சலை கொடுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் போகிற வேண்டிய காரியங்கள் வெற்றி அடையும். விநாயகரை வேண்டிக்கிட்டு போங்க. ஆனால் இது எல்லாமே வந்து லக்னம் என்ன, தசாபுத்தி என்ன, அவ்வளோதான், அங்கே ஓடி வந்துடணும். சரிங்களா? அடுத்து பார்த்துருவோம். இதில் கன்னிக்கு வந்து கண்டகச்சனி. இதுதான் இதே மாதிரி தான் கண்டகச்சனி. ராசியவே சனி பார்க்கிறார். தாயாருக்கு தான் பெரும் உனக்கு எல்லாமே பார்வை விழுகிறதுனால சனி பார்வை சர்வநாசம், அதனால் வந்து இப்படிலாம் ஆகி போயிடும் அப்படிங்கக்கூடாது. அது ஒவ்வொரு தனியாக போடுறேன். ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அடுத்த வீடியோவில் 12 ராசிக்கும். ஏன்னா இந்த சனி பயிற்சியை மட்டும் நம்ம பலன் சொல்லக்கூடாது. குரு பயிற்சி ஆகிறார், குரு பார்க்கலாம், கோடி, அதாவது சனி பார்வை சர்வநாசம் அப்படின்னோம்னா குரு பார்வை கோடி புண்ணியம். அப்போ அந்த இடத்துல இந்த ராசியில் வந்து இயற்கை சுபரான புதனோ சுக்கரனோ தொடர்பு கொள்ளும் பொழுதும் கோச்சாரத்தில் நல்ல பலனாக வரலாம்ல. நிறையா விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் கன்னிக்கு கண்டகச்சனி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து வந்து தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி. அப்படின்னா என்னென்னா இந்த அஷ்டம சனியில் பாதி. அப்போ இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ 4ஆம் இடத்துல ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் தாயார், வண்டி வாகனங்கள், வீடு கட்டுறது, நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், படிப்பு, இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அடுத்ததையும் வச்சு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன் எல்லா ராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த 6 ராசிக்காரர்கள் யாரெல்லாம்? கும்பம், மீனம், மேசம், சிம்மம், கன்னி, தனுசு, இவர்கள் 6 பேர்த்துக்கும் சனியோட தாக்கங்கள் இருக்கிறது. அப்போ கவனம் தேவை. சரிங்களா? மீண்டும் சொல்கிறேன் எந்தெந்த ராசிக்காரர்கள்னு. ஆனால் கண்டிப்பாக தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் போடுவோம். ஏன்னா இந்த சனியை மட்டும் வச்சு பலன் சொல்லக்கூடாதுல்ல. சரிங்களா? ராகு எங்கே இருக்கிறார், குரு எங்கே இருக்கிறார், குருவோட பார்வை, அப்படி ஒவ்வொன்றுக்காக ஒரு 2 நிமிஷமாக தனியாக வீடியோ கூட போடலாம். நீங்கள் தேவை உள்ளவங்க அந்தந்த ராசியோட வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? அப்போ கும்பம், மீனம், மேசம், சிம்மம், கன்னி, தனுசு, இந்த 6 ராசிக்காரர்களும் சற்று கவனமாக இருங்கள். பாக்கி உள்ள 6 ராசி ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரம், இவர்களுக்கு பரவாயில்லை. அதில் தனித்தனியாக போடலாம். அவங்களுக்கு வந்து இப்போ என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்க கடகமும் கும்பத்தையும் கேட்டு பாருங்கள். இவங்க ஏன்னா 2 பேருமே கடகம் வந்து அஷ்டம சனியிலேருந்து விடுபட்டு வந்தாங்க. கும்பம் வந்து செம்ம சனியிலேருந்து தப்பிச்சோம்டா சாமி அப்படின்ட்டு அவங்க இருப்பாங்க நிம்மதியாக. சரி, அந்த மாதிரி இருக்கவங்க என்னடா பெருசாக அனுபவிச்சாங்களா அப்படின்னாக்கா இந்த அஷ்டம சனினா என்னன்னே தெரியாமல் கடகராசிக்காரர்கள் இருந்திருக்காங்க. நல்ல யோகம் இருக்குது. அவங்கள போய் கேட்டால் தான் தெரியும். அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தான் இதெல்லாம் எப்படி ஏன் மாறுதலாக நடக்குது அப்படின்னா அதான் லக்னம், தசாபுத்தி. இப்போ தசாபுத்தினா சுக்கிரதசை நடக்குது, சூப்பராக இருக்கக்கூடாது. அது எங்கே இருக்கிறார்? ஜோதிடம் ஒரு கடல் மாதிரி ஒரே வரியில் அப்படி சொல்லிட முடியாது. நான் வாட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே புழுகிக்கிட்டே இருந்தால் புழுகல் அப்படின்னா போய் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு லாட்ரி சீட்டு அடிக்க போகுது, வீட்டிலே படுத்துக்குங்க, கோடி கோடியாக கொட்ட போகுது, திடீர் அதிர்ஷ்டம் யோகம் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருந்தாங்கனாக்கா நீங்கள் என்னை தேடி வந்துடுவீங்க. நீ தானே சொன்ன அந்த ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி சீட்டு, உன் பேச்சை நம்பி நான் லாட்ரி சீட்டு வாங்கியிருக்கேன், எங்கேயா விழுந்திருக்குன்னு கேட்டால் நான் போய் சொல்லணும்ல. நான் ஒண்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் வாட்டில் சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிஷபத்துக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் யோகம் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொன்னேன்னாக்க நீங்கள் வாட்டில் லாட்ரி சீட்டு தானே அந்த ஐயா வாங்கிடுறேன் அப்படின்னு வாங்கிவிட்டு நீ சொன்னதுனால எனக்கு 1000 ரூபா நஷ்டமையான்னு வந்துடாதீங்க. ஆகனால ஜோதிடம் அப்படின்னா ஒரு கட்டல் மாதிரி இருக்குது. ஒரு வரியில் சொல்லிட முடியாது. அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து தான் பலன் எடுக்கணும். ஊர் பேரை கூட சொல்லக்கூடாது. என் கூட ஒருத்தர் இப்போ தான் சண்டைக்கு வந்தார். அந்த ஜோதிடர்லாம் அப்படி சொல்கிறாங்க, நீ என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு. இல்லை, நீ சொல்கிற மாதிரி தான் இப்போ எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது.
இருந்தாலும் அந்த ஜோதிடர்லாம் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க டிவியில் சொல்கிறாங்கன்னாக்க நீங்களே சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறவங்கள யாரோ சொன்னதுக்கு என் கூட சண்டைக்கு வர்றதுக்கு அது நியாயமா? எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். ஆகையினால 12 ராசிக்காரர்களுமே யாருமே பயப்பட வேண்டாம். எது வந்தாலும் சந்திக்க ரெடியாக இருக்கலாம். நன்மையே நடக்கும் என்று அடுத்த வீடியோவில் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலனை சொல்கிறேன். எங்கெங்கே கவனமாக இருக்கணும், எது எதெல்லாம் நமக்கு நன்மையாக வரும் அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறது கோச்சார பலனாக சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு மேலே உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.